எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டான ராகி சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு எக்லெஸ் கேக். சூப்பராக செஞ்சிடலாம். இது ஒரு குட்டி குட்டி கப் இருந்தால் கூட போதுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு அசத்திடலாம். நல்லா ஸ்பாஞ்சாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு தயிர் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கட்டும் பார்த்துக்கோங்க. அதிலே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தயிர்லேயே பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஒரு நல்லா அப்படியே நுர மாதிரி வரும். அதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், ஸ்மெல் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி கரைஞ்சிடணும். இப்போது இதில் ஒரே ஒரு 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 பிஞ்ச் அளவுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு ஒரு ட்ராப் 2 ட்ராப் அந்தளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். அந்த மாவு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். அது எதுக்காகனா அதோட ஸ்ட்ரெச்சர், அதாவது அந்த ஸ்பாஞ்ச்னஸ் நமக்கு வரணும். இந்த கோதுமை மாவு சேர்த்து பண்ணும்போது தான் அதோட ஸ்பாஞ்ச் நமக்கு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அதை நல்லா சலிச்சிக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா அதிலே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கேக் பண்ணும்போது இந்த மாதிரி மாவு ஐட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சல்லடையில் சலிச்சிட்டோம் அப்படின்னா கேக் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வெடிக்காமல் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த பால் கூட நம்ம சேர்த்த மாவைட்டங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்சர் கிடைக்கிற அளவுக்கு, கேக் மிக்சர் கிடைக்கிற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு நல்லா பொறுமையாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சாக்லேட் மெல்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நான் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது மாவு நம்ம கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதில் கேக் நம்ம நல்லா ரெடி பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு குட்டி குட்டி பவுல், சில்வர் ஸ்டீல் பவுல் இருக்குல்ல, அதுதான் குட்டி குட்டி கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் நார்மலாக நீங்கள் ஒரு கிண்ணம் மாதிரி உள்ளதுலையோ, இல்லைன்னா நீங்கள் கேக்கெலாம் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு ட்ரே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் பண்ணுறேன். கடாயில் கொஞ்சம் சால்ட் போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு பிளேட் வச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா ஹீட் பண்ணி வைக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளேயும் இந்த மாதிரி பவுலில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்மெல் இல்லாமல் நம்மளோட அந்த கேக்கோட ஒரிஜினலான டேஸ்ட்டு ஸ்மெல் உங்களுக்கு வரணுன்னா ஸ்மெல் இல்லாத ஆயில் லைட்டாக இந்த மாதிரி அந்த பவுலில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக் ஒட்டாமல் வரும். அதுக்காக மட்டும்தான். நம்ம பட்டர் சீட்லாம் எதுவும் விரிக்கலை இல்லையா, அதுக்காக. இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் வர்ற அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரை கிண்ணம் அளவுக்கு தான், அதாவது அரை கப் அளவுக்கு தான் நம்ம மாவு ஊற்றிக்கணும். அப்போ தான் கேக் நல்லா நமக்கு புஷ்ஷுன்னு நல்லா பஃபியாக நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக 3/4 அளவுக்கோ இல்லை நீங்கள் ஃபுல்லாக மறந்துட்டு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது பொங்கி கீழே வலிஞ்சிரும். அதனால் பார்த்துட்டு பண்ணுங்கள். இது நான் புதுசாக ரெடி பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ நல்லா அந்த மாதிரி ஃப்ரீ ஹீட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின கப்பெலாம் இருக்கு இல்லையா, அதை நான் 3 கப்பு தான் நான் இதில் வேக வைக்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கான கடாய் தான் இது. அதில் 3 கப்பு நான் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இந்த ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு தான் நான் 40 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணேன். மூடி போட்டு வச்சாச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுனா
பாருங்கள் எப்படி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்திருக்கு கேக்குன்னு. உங்களுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பாஞ்சாக சூப்பராக இருந்துச்சு. டூத்பிக் வச்சு நான் சென்டரில் லைட்டாக குத்தி பார்த்துட்டேன். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது அந்த பவுல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கொஞ்ச நேரம் 1 மினிட் மட்டும் அந்த சூடு ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்குன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுனாலும் அந்த பவுலில் ஒட்டிக்கும், நம்மளாலையும் பிடிச்சி அதை கவுத்து எடுக்க முடியாது. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக ஒரு தட்டினிங்கன்னா அப்படியே ஒட்டாமல் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. கேக்கிலேருந்து இன்னும் நல்லா ஆவி வருது, அந்தளவுக்கு நல்லா சூடு இருக்குது. அதோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2 சைடுமே நல்லா ஸ்பாஞ்சாக வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே நல்லா தளதளன்னு கேக் வந்து அப்படியே ஸ்பஞ்சு மாதிரி அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லா கப்பையும் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்காக க்ரீம்லாம் எதுவும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இவ்வளவு சேர்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அது சென்டரில் சாக்லேட்டை வந்து நான் அப்படியே டார்க் சாக்லேட்டை லைட்டாக வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சென்டரில் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நமக்கு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கேக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து அப்படியே கிடச்சிரும். அதில் ராகி மாவுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் சரி, கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவன் எதுவும் இல்லாமல் நார்மல் கடாயிலே பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் நீங்களே விரும்பி சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க ப்ளீஸ். அப்போ தான் எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.